போகிறோம் அப்படின்னா புதுசாக பிசி இது பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க. புதுசாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் போய்ட்டு பெஞ்ச் மார்க்ஸ் கோர்ஸு, புது ப்ராசஸர், மதர் போர்ட், ரேமு, அப்புறம் என்னெல்லாம் லைக் ஸ்பெஷல் அப்டேட்ஸ்லாம் இருக்குது பிசியில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்மலாம் வந்து இன்டெல் அப்படின்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போல்லாம் வந்து Ryzen 3, 5, 7, 9 அதுக்கு மேலே அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலைட் ஹப்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. ஸோ இட்ஸ் அபவுட் இந்த எலைட் ஹப்ஸ் வந்து பிசி பில்டு, கஸ்டம் பிசிஸ், அதுக்கப்புறம் வந்து கோட்ஸ், அதை பற்றிலாம் இது பண்ணோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி இதுக்கு வந்து ஒன்றுக்கும் வந்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து அது அப்டேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேமிங் அப்படின்னு போகிறேன்னா ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். ஓகேண்ணா, சாரி கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பவர் சப்ளை சூஸ் பண்ணுறேன். பவர் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இப்போது லைக் அது சூஸ் பண்ணோம். டீப் கூல் PX 1380X. இது கொஞ்சம் நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டாப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் MW 420 280+. இது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ், பவர் சப்ளையும் கொஞ்சம் நல்லா இது பண்ணோம். நல்லா ஒரு டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டீப் கூல் கேமர் ஸ்டார்ம் PN2000M. இது வந்து பெஸ்ட்டான ஒரு 9975 காட்டுது. ஸோ இதோட கம்மியாகவும் நேரில் போனீங்கன்னா இது பண்ணாலும் இந்த வெப்சைட்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். எலைட் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே இருக்கிறது வந்து அது இன்னும் டாப் இதில் இருக்கிறது வந்து டீப் கூல் PX 1380X. ஸோ இது வந்து செம்ம ஒரு டியூரபிலிட்டியாக தரக்கூடிய ஒரு பவர் சப்ளை. ஸோ பெஸ்ட்டானது இந்த டாப் 3 தான். என்ன கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷனில் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து கேபினெட், மானிட்டர், CPU கூலர் எல்லாமே, ஃபேன் இன்க்ளூடிங் ஃபேன், ஹெட்செட், மவுஸ் பேட், இயர்ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த எலைட் ஹப்ஸ் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மானிட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசஸ்லாம் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ஏசஸ் தான் பெஸ்ட்டு. பற்றி இப்போ ஏசஸே அவ்வளோவா லைக் அவ்வளோ இது பண்ணுறது இல்லைன்றாங்க. பட் இப்போதைக்கு டாப் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் டெல் பக்கம் போயிடவே கூடாது. என்னோடய பர்சனல் சஜஷன், நான் டெல் பக்கம் போகவே மாட்டேன். ஏன்னா டெல்லுனால அது அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு லைஃப் இல்லை டெல்லுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெல்லு தான் பெஸ்ட்டு. பட் இப்போது டெல்லுக்கு அவ்வளோ லைஃப் இல்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வியூசோனிக்கும் MSI மேகு சாம்சங் என்றைக்குமே பெஸ்ட்டு தான். சாம்சங் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. அண்ட் எல்ஜிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேஸ்ட்டு. அது எல்ஜிலாம். ஸோ சாரி, நான் எல்ஜி அதுக்குன்னு ரொம்ப இதாக சொல்ல, என்னோடய சஜஷன் அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் AOC நல்ல பிராண்ட், AOC நல்ல வெர்ஷன் தான், வியூசோனிக் நல்ல வெர்ஷன். ஸோ இது எல்லாத்துலேயும் கம்மி வெர்ஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க, இப்போ ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஐஃபோன்லாம் வாங்குறீங்க, அதில் ப்ராசஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா ப்ராப்பர்ட்டிஸில். அதே மாதிரி வந்து அதுக்கு Add-to-ன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த Add-to இது வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலே போட்டு காமிக்கிறேன். Add-to பெஞ்ச்மார்க் சாஃப்ட்வேர், Add-to ஸ்கோர் பெஞ்ச்மார்க். இந்த Add-to இது பண்ணிங்கன்னா நோயர் ஆண்ட்ராய்ட் பெட்டர். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் டோட்டல் கிளாக் ஸ்பீட் இன்க்ளூடிங் கிளாக் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீட் இருக்கும், அந்த ப்ராசஸர் ஸ்பீடு, ஸ்கோர் என்ன, எல்லாமே நீங்கள் இதில் டோட்டலாக இந்த ஸ்கோரில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதை ஆப் ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனோட லிங்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அந்த Add-to வந்து லைக் மேட்ச் பண்ணி அதில் இருக்க டோட்டல் ஸ்கோர் காமிச்சு உங்கள் ஃபோன் வந்து எவ்வளோ நாள் ஆக்சசிபிலிட்டி, டியூரபிலிட்டி, அதோட கன்சிஸ்டன்ட் எவ்வளோ இதாக இருக்கும், எவ்வளோ ஸ்பீட் வரும், என்ன கேமிங் பண்ணலாம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், மற்ற ஆப்ஸ்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பக்கா அப்டேட்டில் இந்த Add-to தரும். ஸோ கம்மிங் பேக் டு எலைட் ஹப் சாஃப்ட்வேர், பவர் சப்ளை பார்த்தாச்சு, மானிட்டர் பார்த்தாச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து லாஸ்ட்டாக ஹெட்செட் பார்த்தீங்கன்னா கூட ஹெட்செட்டில் கூட நல்லா இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து போட்டு இது யூஸ் பண்ணுவேன் கேமிங்க்கு. அப்புறம் வந்து JBL யூஸ் பண்ணுவேன். JBL பெஸ்ட்டான இப்போது
அப்புறம் ஸ்கல் கேண்டி ஹெட்செட்டுன்னு ஒன்று இருக்கும். அது முன்னாடிலாம் இப்போது பெஸ்ட்டுன்னு முன்னாடிலாம் பார்த்தாலே ஸ்கல் கேண்டி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கல் கேண்டி கூட பெஸ்ட்டான எனக்கு தெரியல. இப்போ எல்லாம் ஜேபிஎல் அந்த மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாகிடெக்லாம் மட்டமான பிராண்ட் இருக்கிறதே லாகிடெக் தான். ஸோ என்னோடய பர்சனல்லாம் நான் லாகிடெக் இதுன்னு சொல்லுவேன். அதுக்கு நான் லாகிடெக் வேஸ்ட்னே சொல்ல. சில பேருக்கு லாகிடெக் ஃபேவரட்டாக இருக்கும், சில பேருக்கு லாகிடெக் வந்து ஒரு அது ஹேட்டராகவே இருப்பாங்க. என்னோடய பர்சனல் இதில் வந்து நான் ஹேட்டர் சேர்ப்பேன். லாகிடெக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் வந்து ஹைப்பர் எக்ஸ் ஆன்டி ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜேபிஎல்க்கும் அண்ட் ஸ்கல் கேண்டி ஹெட்செட் விச் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் வந்து பெட்டர் பில்ட் குவாலிட்டி. அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கல் கேண்டி வந்து முன்னாடி பெட்டர் ஸ்கோரில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜேபிஎல்க்கு மாறிட்டாங்கன்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி சொல்லுது ஜேபிஎல் ஜென்ரலி ஆஃபர்ஸ் பெட்டர் பில்ட் குவாலிட்டி அண்ட் பேலன்ஸ்டு சவுண்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜேபிஎல் அதெல்லாம் கேமிங் ஹெட்செட்டில் இதாக வருமா வராதா, ஆனால் அது வரும் தான். பட் இதுலேயே அந்த இதுவே இல்லைன்னு எனக்கு தெரியல ஹெட்செட்டில். ஸோ பெஸ்ட்டு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது லாகிடெக் ஒரு இதாக கொடுத்துருக்கோம். பட் லாகிடெக் என்னை பொறுத்திருக்கிறது பெஸ்ட்டு கேமிங் இதே கிடையாது. ஸ்டோரே இருக்கிறதுலே அதுதான் இருக்கிறதுலே வந்து மட்டமான ஒரு இது லாகிடெக். ஏன்னா நான் பர்சனலாக வாங்கி அனுபவிச்சிருக்கேன் லாகிடெக்லாம். ஸோ வேறு என்ன இருக்குது, ஹெட்செட் பார்த்தோம், மவுஸ் பேடு, மைக்ரோஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ், மதர் போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 மதர் போர்ட் பர்சனலாக எனக்கு ஃபேவரெட். எனக்கு அதை நான் இது கூட பர்ஃபார்மன்ஸ் கூட இது பண்ணி பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு ஜிகாபைட் எடுத்தானே இருக்காங்க. ஜிகாபைட் B760M DS3H DDR5 டைனமிக் ரேம் 5th வெர்ஷன் இன்டெல் மதர் போர்டு. இது பெஸ்ட்டான இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஒரு பிராண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து ஜிகாபைட் X63 ஆரோஸ் மாஸ்டர் DDR5 டைனமிக் அது ஒரு 38,200. காஸ்ட்லியாக இருந்தால் கூட இது பயங்கரமான ஒரு பயங்கரமாக ஒரு வாரண்டியில் இது பண்ணி லைக் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல மதர் போர்டாக டியூரபிலிட்டி கன்சிஸ்டன்சி எல்லாமே பக்காவாக ஒரு இதாக இருக்கும். அண்ட் வந்து இது MSI B760 கேமிங் ப்ளஸ் இது வந்து ஒய்ஃபைக்காகவும் ப்ளஸ் இன்டர்நெட்டும் லைக் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணோம். லைக் இதில் நிறையா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. வந்து ஒன்றே ஒன்று சொல்ல மாட்டேன், இதில் தான் பக்கா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 14,284 இந்த இது லைக் MSI B760M. அதுக்கப்புறம் டாப் 2 இன்னும் 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குமே MSI Pro X 870E Wi-Fi 7 DDR மதர் போர்டு. இது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். அண்ட் எனக்கு லைக் ஆவரேஜாக இருக்க ஒரு ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் X870 கேமிங் Wi-Fi DDR. ஸோ இந்த டைனமிக் ரேம் எதுக்கு வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இது இல்லை, பட் ஒரு டீசெண்டான ஒரு ஒர்க்கிங் கெப்பாசிட்டி தரது வந்து இதுதான். ஸோ அண்ட் தீஸ் ஆல் அபவுட். அண்ட் ஏதாவது உங்களுக்கு Android 2 ஃபோன் ஸ்கோர்ஸ்லாம் எப்போவுமே ஏதாவது புது ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த Android 2ல் போய்ட்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். பாய். கீப் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ். சப்ஸ்கிரைப் டு ஷாம்சங் சேனல். தேங்க்யூ கைஸ்.